எல்லாருக்கும் வணக்கம். வந்த மீடியா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எங்களை ரிசீவ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 12th ஏஷியன் ஏஜ் குரூப் பேங்காக் தாய்லாண்டில் முடிச்சுட்டு இப்போ வந்தோம். இப்போது இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் 200 மீட்டர் பட்டர்ஃப்ளைல அப்துல் ஹஃபீஸ் அவர் வின் பண்ணியிருக்காரு அண்டர் 14 கேட்டகரியில். இது இந்தியாவில் இது ஒரு 7 வருஷம்க்கு அப்புறம் இந்த ஏஜ் கேட்டகரி அண்டர் 14 கேட்டகரியில இந்தியாவுக்கு வர ஒரு கோல்டு ஆகும். கூட வந்த 2 இந்தியன் ஸ்விம்மர்ஸ் MS நிதிஷ், திவஸ்ரீ கேசவன், இவங்களும் ஃபைனல் ஸ்டாப் 8ல முடிச்சிருக்காங்க. MS நிதிஷ் அவர்கள் வந்து 4x100 மிக்ஸ்டு மெட்லி ரிலேல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போதைக்கு இந்தியாஸில் ஃபாஸ்டஸ்ட் டைமிங். இந்த காம்படிஷனில் ஒரு 32 கண்ட்ரீஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 400 பார்ட்டிசிபென்ட்ஸ் மேலே வந்திருந்தாங்க. அண்ட் இந்தியா இந்த வாட்டி ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டர் 14ல் இப்படி ஒரு சாம்பியன் நம்ம ஸ்டேட்லேருந்து வந்ததுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தமிழ்நாடுலேருந்து நிறைய ஸ்விம்மர்ஸ், இந்தியன் ஸ்விம்மர்ஸ் நிறைய பேர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்கள் இந்த 3 பேருமே அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்விம்மிங் ஏஎஸ்எஸ்ங்கிற ஸ்விம்மிங் பூலில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் அந்த ஸ்விம்மிங் டீமோட ஹெட் கோச். நான் தான் இந்தியன் கோச்சாகவும் போனேன் இந்த ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்ஸ். இந்தியாவில் வந்து போயிருக்கு, இந்த மாதிரியான சவாலாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து வந்தது கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாடுல இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏஷியன் கேம்ஸ் வருது, அடுத்தது காமன்வெல்த் கேம்ஸ் வருது. தமிழ்நாடுல இருந்து ஸ்விம்மர்ஸ் அதுக்கு குவாலிஃபை ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் இன்னும் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்ல இருந்து கண்ட்ரிக்கு நல்ல பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த நீச்சல் போட்டிக்கு இந்த அளவுக்கு மேலும் கொண்டு போகணும்னு ஆதவத்தின் அமைச்சருக்கு என்ன சொல்லுவாங்க? SDIT பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு. இந்தியாலேயே நான் வந்து நிறைய ஸ்டேட் போய் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்கு பண்ற அளவுக்கு வேற எந்த ஸ்டேட்டுமே நம்ம கண்ட்ரியில பண்ணதே கிடையாது. ஸோ SDIT பத்தி சொல்லணும்னா ஸ்கீம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் தராங்க, நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்மளை பெனிஃபிஷியல் ஆக்கிறதுக்கான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தராங்க. ஸோ SDIT எப்பயுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸை பார்த்துட்டுன்றதை நாங்கள் நம்புறோம். கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இல்ல, புது மினிஸ்டர்னு நான் சொல்ல வரல. SDITன்றது ஒரு என்டிட்டி, அவங்க எப்பயுமே அவங்களோட குறிக்கோள்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. புது மினிஸ்டர் வந்தாலும் அவரும் வந்து ஒரு பாஸ்கெட் பால்ல சீனியர் பிளேயரா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து வந்து தான் இந்த சீட்ல இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்போர்ட்டோட நுவான்சஸ், ஒரு நியூக் அண்ட் கார்னர் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அத்லீட்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வரதுக்கான நிறைய வாக்குகள் இருக்கு. அதை கண்டிப்பா புரிஞ்சு எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நான் நம்புறோம். என்ன தேவைப்படுது நீச்சல் போட்டு நிறைய பேர் கொண்டு பண்ணி? நீச்சலுங்கிறது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாடுல அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகல. தமிழ்நாடுன்னு சொல்றதை விட இந்தியாவில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியன்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு
ஒரு லட்சம் மக்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் அது. பட் இப்போ ஸ்விம்மிங் வந்து அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் கிரியேட் ஆகல. பட் இந்த மாதிரி மேலும் மேலும் சின்ன பசங்க ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வர இன்டர்நேஷனலில் வின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, அதுவும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போது இன்னும் நல்ல பெட்டர் ரீச்சாக இருக்கும் ஸ்விம்மிங். நீங்கள் வெற்றி அடைஞ்ச ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க. பட் நாங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் மீட் பண்ணுவோம். இந்த சந்தோஷமான விஷயத்த நாங்கள் சொல்லி எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். என் பேர் அரவிந்த். இந்தியன் டீம் கோச்சாக போயிருந்தேன் இந்த ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்புக்கு. இவங்க எல்லாருமே ஏசஸ் அகாடமியில் ட்ரெயின் பண்ணுறோம். அந்த அகாடமியோட ஹெட் கோச். என் பேர் அப்துல் ஹஃபீஸ். நான் விவேகானந்தா ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஏசஸ் அகாடமி ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எந்த சாம்பியன்ஷிப் போயிட்டு வந்துருக்கீங்க? ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப் போயிட்டு 200 கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். நான் 10 வருஷம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2023 நேஷனல் சாம்பியன்ஷிப் பண்ணேன். ஸ்டேட்டில் 100 நான் வின் பண்ணியிருக்கேன். நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியன் குவாலிஃபை இருக்கேன். அது நான் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். சொல்லுவேன். இது எந்த நாட்டை நடத்தி இப்போ நீங்கள் வின் பண்ண ஏஷியன் சாம்பியன்ஷிப் எந்த நாட்டை நடந்தது? ஹாங்காங், தாய்லாந்து. இது உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன? ஃபியூச்சர் காமன்வெல்த் செலக்ட் ஆகும். ஹாய், என் பேர் நிதிஷ். நான் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஸ்விம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த 12th ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்பில் நான் 400 மெடலே நிலையில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெடல் வின் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு SAT அண்ட் கோச் அரவிந்த் சார்.